நீங்க ஒரு சொத்த வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு, இல்லன்னா உங்க குடும்ப சொத்தையே பாகப்பிரிவினையா செஞ்சுக்கிட்ட பிறகு கூட சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பட்டாவ உங்க பேர்ல மாத்துன பிறகு தான், அந்த ப்ராசஸே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுங்க. இப்படி நீங்க வாங்குன பட்டால, பத்திரத்துல இருக்க அளவு தான் பட்டால இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுல நெறைய பேருக்கு சிரமம் இருக்குங்க. ஏன்னா பத்திரத்துல ஸ்கொயர் ஃபீட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட்டால ஹெக்டேர்ஸ், இயர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இதனால ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஹெக்டேர்ஸ், இயர்ஸ்க்கு எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அப்படி சதுர அடியில இருந்து ஹெக்டேர்ஸ்க்கு கால்குலேஷன் பண்ணாதான் சரியான அளவை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிள் மெத்தட்ல அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஹெக்டேர்ஸ், இயர்ஸ்க்கு மாத்துறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே கால்குலேஷன் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே பத்திரத்திலையும் சரி பட்டாலையும் சரி இருக்க அளவு ஒண்ணுதான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. இப்ப ஸ்கிரீன்ல நிறைய அளவு கொடுத்துருக்கேன். பட் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 1076 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இயர்ஸ், 100 இயர்ஸ் வந்து ஒரு ஹெக்டேர்ஸ். இந்த அளவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கின இடத்தோட ஸ்கொயர் ஃபீட்டை 1076ஆல டிவைட் பண்றோம். ஏன் 1076ஆல டிவைட் பண்றோம்னா, ஒரு இயர்ஸ் வந்து 1076 ஸ்கொயர் ஃபீட். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுதா? இதே தான் இப்போ பட்டா காப்பிலையும் இருக்கு. உங்க லேண்டோட வேல்யூ ஒரு ஹெக்டேர்ஸ் கீழே இருந்தா வெறும் இயர்ஸ் மட்டும் தாங்க காட்டும். ஒருவேளை 100 இயர்ஸ் மேல இருந்துச்சுன்னா ஒரு ஹெக்டேர் வந்துடும். இதே மாதிரி நீங்களும் உங்க பத்திரத்தை வச்சு ரொம்ப ஈஸியா செக் பண்ணலாம். உங்க பத்திரத்துல கொடுத்திருக்க சதுர அடியை நான் சொன்ன மாதிரி 1076ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற வேல்யூ தான் பட்டால இருக்கான்னு சரியா பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி செக் பண்ணி பட்டால வேல்யூ வேற மாதிரி தப்பா இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்கிற ரெவன்யூ ஆஃபீஸ்க்கு போய் பட்டால அளவு தப்பா இருக்குன்னு சொல்லி சரி செஞ்சுக்கோங்க.